எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க கையில நான் இப்ப ரூ. 1,00,00,000 குடுக்கவா? இல்ல மாசம் மாசம் நீங்க சாவர வரைக்கும் உங்களுக்கு 50,000 குடுக்கவா? எத நீங்க சூஸ் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் 2 செகண்ட் தரேன். பெருவாரியான மக்கள் தப்பான ஆன்ஸர் சூஸ் பண்ணியிருக்கதா வாய்ப்பு இருக்கு. எது சரியான ஆன்ஸர்? ஏன் அது சரியான ஆன்ஸரா இருக்கு? அப்படின்றத பத்தி தான் இந்த மொத்த சீரிஸும் இருக்க போதுங்க. ஏன்னா, இந்த சீரிஸ் இஸ் ஆல் அபௌட் பெர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் திஸ் எபிசோட் இஸ் ஆல் அபௌட் ஃபைண்ட் யூர் ரிச் லைஃப். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம நம்மளுடைய ஸ்கூல் டைம்ல 14 வருஷம் நம்ம ஸ்கூல்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த 14 வருஷமும் நம்ம நெறைய விஷயங்கள பத்தி படிச்சிருக்கோம். ட்ரிகனாமெட்ரி, அல்ஜீப்ரா, சயன்ஸ், சோசியல் சயன்ஸ் எல்லாத்தையும் பத்தி படிச்சிருப்போம். ஹிஸ்டரி. ஆனா, யாருமே ஒரு விஷயத்த பத்தி சொல்லிக் குடுக்கவே இல்லங்க. எந்த புக்லயும் அந்த விஷயம் இல்லங்க. நாம நம்ம சம்பாரிக்கும்போது அந்த சம்பளத்த எப்படி செலவு பண்ணணும்? என்ன செலவு பண்ணணும்? எதுக்காக செலவு பண்ணணும்ன்ட்டு யாருமே சொல்லி தர்றது கிடையாதுங்க. இது ஒரு கிரே ஏரியாவே இருக்குங்க. ஒருவேள ஏன் இப்படி இருக்கு? ஒருவேள மணி ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனதா? இல்ல இந்த மனிய மேனேஜ் பண்ற ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி நம்மள கன்ஃப்யூஷன்ல வச்சிருக்கிறதுக்காக இப்படி இருக்கா? ஏன்னா, அப்பதானே நம்ம அவங்க சொல்றத வாங்குவோம். நமக்கு என்ன தேவைன்றது நம்மளுக்கு தெரிஞ்சா தானங்க நம்ம தேவைக்கு வாங்க முடியும். இந்த உலகத்துல பெர்சனல் ஃபினான்ஸ் ரொம்ப வித்தியாசமானதுங்க. எல்லாரும் சொல்ற மாரி அது கிடையாதுங்க. பெர்சனல் ஃபினான்ஸ் இஸ் ஆல்வேஸ் சோ பெர்சனல். நான் இப்போ உங்களுக்கு ஒரு 2 பேர பத்தி சொல்லலாம்னு இருக்கேங்க. ஒருத்தர் கம்மியா சம்பளம் வாங்குறவரு. உதாரணத்துக்கு ஒரு 20,000 சம்பளம் வாங்குறவர்ன்னு வச்சுக்கங்க. இன்னொருத்தர் ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறவரு. இந்த 20,000 சம்பளம் வாங்குறவரு 18,000 செலவு பண்ணி 2,000 சேர்த்து வச்சு அதுக்குள்ள வாழ்க்கைய நடத்துறவரு. ஆனா இந்த 1,00,000 செலவு பண்றவரு 50,000 செலவு பண்ணி மீதி 50,000 குடிக்கிறதுக்கும், ஊர் சுத்துறதுக்கும் செலவு பண்ணி அழிக்கிறவரு. இந்த 2 பேர்ல 60 வயசு ஆகும்போது யார்கிட்ட காசு நெறைய இருக்கும்னு நெனைக்கிறீங்க? கண்டிப்பா அந்த கம்மியா சம்பளம் வாங்குறவரு தாங்க. ஏன்னா பெர்சனல் ஃபினான்ஸ்ன்றது சம்பளத்த வச்சு கிடையாது. சம்பளத்த வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத வச்சு தான் இருக்கு. பெர்சனல் ஃபினான்ஸ்ல எல்லாருக்கும் செட் ஆவுற ஒரே ஃபார்முலா அப்படின்னு ஒண்ணு எதுவுமே கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலாங்க. அந்த ஃபார்முலாவ நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா, நீங்க வேற, உங்களுடைய கலீக்ஸ் வேற. நீங்க வேற, உங்களுடைய ஃபேமிலில இருக்கவங்க வேற. நீங்க வேற, உங்க சுத்தி இருக்கவங்க வேற. நீங்க வேற, நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிற ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வேற வேறங்க. உங்களுடைய கோலும், அவங்களுடைய கோலும் என்னைக்குமே ஒண்ணா இருக்க வாய்ப்பே இல்லங்க. உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டும் அவங்களோடதும் ரொம்ப வித்தியாசமானதுங்க. அவங்க ரூ. 1,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு, எப்போ வேணா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க. ஆனா நம்ம 20,000, 30,000ன்னு போட்டுட்டு, அந்த 20,000, 30,000 எப்படி மாறும்ன்றத வச்சு டெய்லியும் பார்த்துட்டு இருக்க ஆளுங்க. ஏன்னா, அவங்க லைஃப் வேற, நம்ம லைஃப் வேற. ஸோ, பெர்சனல் ஃபினான்ஸ் இஸ் ஆல்வேஸ் சோ பெர்சனல். தயவு செஞ்சு யார் சொல்ற அட்வைஸும் ஃபாலோ பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் என்னையும் சொல்றேங்க. நான் எந்த அட்வைஸும் பண்ண போறது கிடையாது. எந்த ப்ராடக்ட் பத்தியும் சஜெஸ்ட் பண்ண போறது கிடையாது. நீங்க இத தான் வாங்கணும்னு நான் என்னைக்கும் சொல்லப் போறது கிடையாது. அத நீங்க தான் சூஸ் பண்ணணும். அத நீங்க தான் முடிவு பண்ணணும். தயவு செஞ்சு யாரையும் காப்பி அடிக்காதீங்க. காப்பி அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. உங்களுக்கான அட்வைஸ நீங்களே உருவாக்குங்க. உங்களுக்கான வழிய நீங்களே உருவாக்குங்க. அதுதான் சரியான பெர்சனல் ஃபினான்ஸ்ங்க. ஜாப்பனீஸ்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டெர்ம் இருக்குங்க. இக்கிகாய். நெறைய பேர் இத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. புக்காவும் படிச்சிருப்பீங்க. இந்த இக்கிகாயும் நம்மளுடைய பெர்சனல் ஃபினான்ஸும் மோர் ஆர் லெஸ் ஒண்ணுங்க. இக்கிகாய்ன்றது நாம எதுக்காக இந்த உலகத்துல இருக்கோம்? நம்மளுக்கான பர்ப்பஸ் என்ன? நம்ம லைஃப்க்கான ஒரு நோக்கம் என்ன? அப்படின்றத கண்டுபிடிக்கிற அந்த வார்த்தை தான் அந்த இக்கிகாய்ங்க. இதனால தான் ஜாப்பனீஸ் மக்கள் நெறைய நாள் உயிரோட இருக்கிறதும், நெறைய நாள் சந்தோஷமா இருக்கிறதும் இருக்குங்க. பெர்சனல் ஃபினான்ஸும் அப்படிப்பட்ட ஒண்ணுங்க. நாம என்ன பண்ண போறோம்? நாம எதுக்காக சேர்த்து வைக்கிறோம்? நாம எதுக்காக செலவு பண்றோம்? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே, நம்மளுடைய வாழ்க்கைக்கு சிறந்த வழிய நம்ம சூஸ் பண்ணலாம். நம்மளுடைய ரிச் லைஃப் நம்ம பேங்க்ல எவ்வளோ காசு இருக்குன்றத வச்சு முடிவு பண்ற விஷயம் கிடையாதுங்க. நம்மளுக்கு புடிச்ச விஷயம், நாம எதுல சிறந்தவங்க, இந்த உலகம் நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது, நாம அதிலிருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம், என்ன சம்பாரிக்க போறோம்ன்றத வச்சு தாங்க இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு இடம். ஒரு நடுப்பகுதி தாங்க நம்மளுடைய பெர்சனல் ஃபினான்ஸ், நம்மளுடைய இக்கிகாய். நம்ம ஒரு 2 விஷயத்த பத்தி பார்க்கலாங்க. முதல் விஷயம் எக்ஸ்பென்சஸ். நாம எது எதுக்கெல்லாம் செலவு பண்றோம்? யாராவது என்னைக்காவது உட்கார்ந்து இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம எப்படி செலவு பண்றோம்ன்னு யாராவது மேனேஜ் பண்ணியிருக்கீங்களா? அது பண்ணாதது தாங்க நம்மளுடைய மிகப்பெரிய குறையே. விஷயம் நம்ம அத பண்ணணும். நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. உங்க மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்ன? உங்க இன்கம் என்ன? மீதி எவ்வளோ காசு இருக்கு? உங்ககிட்ட எதுவுமே மீதி இல்லன்னா, நீங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு 10 இல்ல 20% மீதி இருக்குன்னா, நீங்க ஓரளவுக்கு பரவாயில்லாம நிலைமையில இருக்கீங்க. 20லேருந்து 30% மீதி வச்சிருக்கவங்க மட்டும் தான் நல்ல நிலைமையில இருக்காங்கன்னு நான் இப்ப சொல்லுவேங்க. ஏன்னா, அந்த 20லேருந்து 30% தான் உங்களுடைய ஃப்ரீடம்க்கானது, உங்களுடைய சுதந்திரத்துக்கானதுங்க. இந்த வாழ்க்கையில பெரும்வாரியான காச
நாம நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக செலவு பண்றோம். அவங்களோட எஜுகேஷன், ஃபியூச்சர்க்காக செலவு பண்றோம். ஆனா, நம்மளுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மிங்க. பிள்ளைங்கள பத்தி சொல்ல வரணும்னா, இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா கூட இருக்கலாம். தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களுக்கு எப்பயுமே பெஸ்ட்ட குடுக்கணும்னு நெனைக்காதீங்க. சிறந்த உடை, சிறந்த குளோத்ஸ், சிறந்த படிப்பு, சிறந்த ஸ்கூலு, சிறந்த வண்டி இது எல்லாத்தையும் குடுக்கணும்னு நெனைக்காதீங்க. நீங்க இப்படிதான் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க குழந்தைங்க இந்த உலகத்துல நாம சிறந்தத பெறணும்னா, எதுவுமே பண்ண வேணாம். அதுவே வந்து கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு அவங்க வந்துருவாங்க. எப்பயுமே அவங்களுக்கு சிறந்தது கிடைக்கணும்னா, அதுக்கு அவங்க ரொம்ப உழைக்கணும், ரொம்ப வெயிட் பண்ணணும், ரொம்ப காத்திருக்கணும் அப்படின்றத சொல்லிக் குடுங்க. சீக்கிரத்துல எதையும் வாங்கி குடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேங்க. இது உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம். இதுதாங்க உண்மை. இதுதாங்க சிறந்தது. அட்லீஸ்ட் 7த், 8த் படிக்கிற வரைக்குமாவது பெரிய ஸ்கூல்ல சேர்க்கிறதோ, ஸ்கூலுக்காக நெறைய செலவு பண்றதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த அவ்ளோ காசுமே உங்க பிள்ளைங்களுக்கு உபயோகரமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. அந்த குழந்தையே அவங்களுக்கு என்ன தேவையான்றத முடிவு பண்ணும்போது தான், நீங்க செலவு பண்றது உகந்ததா இருக்கும். 2வது விஷயம் உங்களோட இன்கம். நம்ம எல்லாருக்குமே பெருவாரியான மக்களுக்கு ஒரே ஒரு இன்கம் தாங்க. அந்த ஒரு இன்கம்ம வச்சு நம்ம என்ன பண்ண முடியுங்க? இந்த ஒரு இன்கம்ம வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நாம மத்த ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்ம யோசிக்க பழகணுங்க. உதாரணத்துக்கு ஏஐ வந்துருச்சு. அத வச்சு நெறைய விஷயங்கள் பண்ணலாம். டிசைன் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். இன்னொன்னு இன்கம் பத்தி சொல்லணும்னா, இந்த YouTube என்ன மாரி வீடியோ போடலாம். இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள பத்தி நெறைய பேருக்கு கத்துக் குடுக்கலாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள நெறைய பேருக்கு கத்துக் குடுக்கலாம். இதுவும் ஒரு விதமான இன்கம் சோர்ஸ்ங்க. தயவு செஞ்சு ஒரு இன்கம்ம நம்பி இருக்கிறத விட்டுருங்க. தயவு செஞ்சு 3, 4 இன்கம்ம உருவாக்குறதுக்கு பழகுங்க. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்லப் போறேங்க. உங்க கண்ண நீங்க மூடுங்க. நான் இப்ப சொல்லப் போறத நீங்க உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு 60 வயசு ஆகுது. இன்னைக்கு நீங்க ரிட்டயர் ஆவுறீங்க. நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நாளை காலைல 9 மணிக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய எக்ஸ்பென்சஸ்லாம் யார் செலவு பண்ண போறா? யார் காசு குடுக்கப் போறா? உங்ககிட்ட இருக்கா? நீங்க என்னைக்காவது இத யோசிச்சிருக்கீங்களா? இத யோசிக்காம இருக்கிறதுனால தான், நம்ம வாழ்க்கைக்கான என்ன பிளான் பண்ணணும்ன்றது நம்ம தெரியாம இருக்கோங்க. ஒருவேள நம்ம அப்பா, அம்மா நம்மளுக்கு எல்லாமே குடுத்துட்டு, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம நம்ம கூட இருக்கலாம். ஆனா, இதே நிலைமை ஃபியூச்சர்ல இருந்துச்சுன்னா, நம்மளுடைய பிள்ளைங்க நம்மள பார்த்துக்கணும்னு நெனச்சாலும், அது அவங்களுக்கு பெரிய பாரமா இருக்கும். நம்ம யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாதுங்க. என்னுடைய வாழ்க்கையில நானும் யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது அப்படின்றத நெனைக்கும்போது தான், இந்த காரியங்கள நான் கத்துக்கிட்டேன். அத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோவ முடிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு விஷயம் பண்ணலாங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. நான் உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்லப் போறேன். அந்த 5 பாயிண்ட்ட உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க அதுல எழுதுங்க. முதல் விஷயம், உங்களுடைய ரிச் லைஃப் எப்படி இருக்கணும்? ஒரு 3 விஷயங்கள அதுல லிஸ்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு யாரும் சொசைட்டி சொல்றதையோ, Instagram சொல்றதையோ தயவு செஞ்சு எழுதாதீங்க. உங்களுக்கு என்ன தேவை? உங்களுடைய ரிச் லைஃப் எப்படி இருக்கணும்? உங்களுடைய ரிச் லைஃப்க்கு என்னென்ன தேவைன்றத ஒரு 3 விஷயங்கள் எழுதுங்க. 2வது விஷயம், உங்க போன மாசம் பேங்க் அக்கவுண்ட் எடுத்துக்கங்க. அதுல எங்கென்னலாம் செலவு பண்ணியிருக்கீங்க? அத கேட்டகரைஸ் பண்ணுங்க. தேவைக்கான என்ன செலவு பண்ணியிருக்கீங்க? அப்புறமேட்டு யுட்டிலிட்டீஸ்க்கு என்ன செலவு பண்ணியிருக்கீங்க? வெளிய சாப்பிடுறதுக்கு என்ன செலவு பண்ணியிருக்கீங்க? அப்படின்றத கேட்டகரைஸ் பண்ணுங்க. உங்க சம்பளத்திலிருந்து செலவுகள் போக மீதி எவ்வளோ இருக்குன்றத எடுத்து எழுதுங்க. 3வது விஷயம், உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸ் ப்ரொஃபஷனலாவோ, பெர்சனலாவோ இல்ல உங்ககிட்ட என்னென்ன ஸ்கில் இருக்கோ, இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு லிஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 4வது விஷயம், உங்களுடைய இன்கம் சோர்ஸ். இன்னொரு இன்கம் சோர்ஸ் நீங்க உருவாக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அது என்னவா இருக்கும்? அதையும் லிஸ்ட் பண்ணுங்க. 5வது விஷயம், ஒருவேள 30 வயசுக்கு கம்மியானவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு புது ஸ்கில்ல என்ன கத்துக்கலாம்? ஒரு வருஷம் வருஷம் நீங்க ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறது ரொம்ப உதவிகரமா இருக்குங்க. அந்த ஒரு புது ஸ்கில் என்னவா இருக்கும்? அப்படின்றத லிஸ்ட் பண்ணுங்க. சோ, இப்ப நம்ம கேட்ட அந்த கேள்விக்கு போகலாம். ரூ. 1,00,00,000 வேணுமா? இல்ல 50,000 மாசம் மாசம் வேணுமா? அப்படின்றதுக்கான சரியான ஆன்ஸர் அப்படின்னு ஒண்ணு கிடையாதுங்க. எனக்கான சரியான ஆன்ஸர் ரூ. 1,00,00,000. ஏன்னா அந்த ரூ. 1,00,00,000 எஃப்டில போட்டா 7,00,000 கிடைக்கும் வருஷத்துக்கு. அந்த 7,00,000 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மாசம் மாசம் 58,000 கிடைக்கும். டாக்ஸ் எல்லாம் போக கூட உங்களுக்கு 50,000 கையில கிடைக்குங்க. சோ உங்களுக்கு ரூ. 1,00,00,000 கிடைக்கும். 50,000ம் கிடைக்கும். ஒருவேள என்ன மாரி இல்லாதவங்க, தெரியாதவங்க கண்டிப்பா 50,000 தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. 50,000 வருஷம் வருஷம் எனக்கு மாசம் மாசம் குடுத்தீங்கன்னா அதுவே போதும். ஆனா இன்ஃப்ளேஷன பத்தி மறந்துடுறாங்க. சோ இதுக்கான ஆன்ஸர் தனிப்பட்டதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருமான ஆன்ஸர். ஒவ்வொருடைய ஏஜ பொறுத்தும், ஒவ்வொருடைய டாக்ஸ் சிச்சுவேஷன் பொறுத்தும், ஒவ்வொருடைய வாழ்க்கை டிசிப்ளின பொறுத்தும் மாறுபடுங்க. இதுக்கான சரியான ஆன்ஸர் அப்படின்றது உங்கள பொறுத்ததுங்க. நம்ம அடுத்த வீடியோல இருந்து நம்ம பெர்சனல் ஃபினான்ஸ எப்படி நம்ம பில்டப் பண்ணலாம்? நம்மளோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கணும்? நம்ம எதுக்கெல்லாம் பிளான் பண்ணணும்? நம்மளுடைய வொர்ஸ்ட் சினாரியோஸ்லாம் என்ன? நம்மளுடைய நைட்மேர்ஸ்க்குலாம் நம்ம என்ன பிளான் பண்ணணும்? அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங்க பத்தி பார்க்கலாங்க. டீட்டெயிலா பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் டூ பி என் நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் வேர் யூ கேன் லேர்ன் மெனி திங்ஸ். நெறைய விஷயங்கள பத்தி நீங்க படிக்க போறீங்க. நெறைய விஷயங்கள பத்தி நம்ம கத்துக்கலாம். உங்களுக்கான தேவையான இன்வெஸ்ட்மென்ட்ஸ் என்ன என்ன அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ண போறீங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான புரிதல குடுத்திருந்ததுன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் இந்த மொத்த சீரிஸுமே எத பத்தினதுன்னா, உங்களுடைய ரிச் லைஃப் சாத்தியமானது. அதுக்கான பிளான் என்ன? அத நீங்களே சூஸ் பண்ண போறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.
Let's unlock the secrets to a rich life. We'll cover investments, real estate, and how to achieve FIRE.